கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பை நாம் பார்ப்போம். ஒரே தலைப்பு தான், வித்தியாசமான ஒரு செய்தி. அந்த தலைப்பு என்னவென்றால், நல்ல போதகரின் நல்ல எண்ணமும் விசுவாசிகளின் தவறான எதிர்பார்ப்பும். போதகர் நல்ல விதத்திலே அந்த விசுவாசிகளை நடத்த வேண்டும் என்று சத்தியத்தை சத்தியமாக சொல்லி அவர்களை நித்திய ஜீவனுக்காக நடத்த விரும்புகிறார். ஆனால் விசுவாசிகள் அவர்கள் எதிர்பார்ப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இது உலகத்திலே இருக்கிற ஒரு இயல்பான காரியம்தான். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஏதாவது நடக்க வேண்டும், எனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புவது நியாயம்தான். இருந்தாலும் உள்ளதை உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 71 வசனம் இருக்கிறது. இந்த வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவராக 5000 பேருக்கு உணவு பங்களித்து கொடுத்தது போல எங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று சொல்லி மக்கள் கூட்டம் திரளாக வந்தார்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை போதிக்காமல், நான் அற்புதம் செய்து அப்பம் கொடுத்தால் அதை நீங்கள் உண்டால் மீண்டும் சாவீர்கள், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற அந்த உணவை நான் தருகிறேன் என்று சொல்லி, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி வசனத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலும் பசியடையார், என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையார் என்று சொல்லி அவர்களுக்கு போதிக்கிறார். அவர்களுக்கு சந்தேகம், எப்படி ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி 48ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 49, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். 50, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இருக்கிற அப்பம் இதுவே என்றார். அவர்களுக்கு சந்தேகம், அது எப்படி தன்னுடைய மாம்சத்தை எப்படி கொடுப்பான், அது எப்படி நாம் சாப்பிட முடியும், இது என்ன உபதேசம், இது எப்படி? காரணம் என்னவென்றால் அவருடைய எதிர்பார்ப்பே தவறானது. அவருடைய எதிர்பார்ப்பு தற்காலிகமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் இயேசுவோ என்றென்றும் நித்திய காலமாக நித்திய ஜீவனை குறித்து பேசினார். இந்த உபதேசம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கே 60வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, விசுவாசிகள் சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது திடீரென்று புறஜாதி மக்களை போல வந்தவர்கள் பரவாயில்ல, கிறிஸ்தவர்கள், இந்த நாளுக்குரிய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பல வருட கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அற்புதத்தை எதிர்பார்க்கிற அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், சீடர்கள் என்று அழைக்கப்பட்டு, இது கடினமான உபதேசம், இதுதான் இந்த நாட்களிலே மக்களுக்கு பிடிக்காது. காரணம், நித்திய ஜீவனை குறித்து சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவர் போதித்தார். அவருடைய போதனை வேறாக இருந்தது. ஆனால் அது மட்டுமல்ல, 66வது வசனத்தை, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பெரிய கூட்டம் வந்தது. ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை குறித்து பேசாமல் உண்மையான நித்தியத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து பேசும் பொழுது கடினமான உபதேசம் என்று அவர்கள் கேட்காமல் போனது மட்டுமல்ல, பின்வாங்கி போனார்கள். ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. இதுதான் உண்மை. மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆனால் அதற்கு கீழே நாம் வாசிக்கிறோம், அந்த 12 பேர், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறோ என்று கேட்டார். பாருங்க, 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். 68, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரராகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைய விசுவாசிகளின் நிலைமை, அல்லது கிறிஸ்தவர்களின் நிலைமை. ஆனால் தேவ பிள்ளைகளின் நிலைமை என்னவென்றால், தேவ வசனத்தை கேட்க வேண்டும், நித்திய ஜீவனை குறித்து ஒரு அக்கறை வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நித்திய ஜீவனை தந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், நித்திய ஜீவனை அடையும் படிக்க. இதுதான்
விசுவாசிகளின் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், நல்ல போதகரின் பிரசங்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே விசுவாசிகளின் தவறான எதிர்பார்ப்போம் நல்ல போதகரின் நல்ல பிரசங்கத்துக்கும் எவ்வளவு கடினமான ஒரு ஊழியத்தை போதகர் மேற்கொள்வார் என்பதை நாம் கவனித்து, அன்பான தேவ பிள்ளைகளே, சத்திய வசனத்தை சத்தியமாக கேட்போம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கத்தக்கதாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே ஒரு புதிய செய்தியோடு நாம் சந்திக்கலாம். ஆமேன், ஆமேன்.